ஈஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேயர்களே, குலதெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் குலதெய்வம். மீனராசிக்கும் குலதெய்வத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எந்த வகையில் உதவுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வீடியோவை முழுமையாக கேளுங்கள். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம் குரு பகவானுடைய ஆட்சி வீடு. மீனராசிக்கு ஒரு முக்கியமான வீடியோங்க. குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மீனராசி பிறவிலே குலதெய்வத்தோட ஆசி பெற்ற ராசி, குரு பகவானுடைய ராசி. குருனாலே தெய்வம் தான். நம்ம நடைமுறை வார்த்தையில் என்ன சொல்கிறோம்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குருங்கிறது தெய்வத்துக்கு நிகரானவர். அப்படி குருவுடைய ஆட்சி பெற்ற ராசி மீனராசி. பிறவிலேயே நீங்கள் குலதெய்வத்தை விட அருளை பெற்றவங்க. ஆனால் குலதெய்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும், அதை வணங்கணும். அது சம்மந்தப்பட்ட சில காரியங்களை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த கிரக தோஷம்லாம் அடிபட்டு போயிடும். இந்த ஏழரை சனியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். இதனுடைய தாக்கம் வெகுவாக குறையும். சரி சார், குலதெய்வம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அப்பா வழியில் கும்பிட்றது தான் குலதெய்வம். நம்ம அப்பாவை பற்றி அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் இவங்க வழியில் கும்பிட்றது தான் குலதெய்வம். குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறேன். அதுபோக சில குலதெய்வம் பற்றிய சில விஷயங்கள் பேசுகிறேன். வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், அதனால் ஏற்படும் நன்மைகள், குலதெய்வத்துக்கும் வேத ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, குலதெய்வத்துக்கும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அதுபோக நேயர்களே, இப்போ நான் நம்ம யூடியூப் இதில் சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் சாய்ஸை பயன்படுத்திக்கலாம். அதுபோக மெம்பர்ஷிப் ஐடி லாக்இன் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தனிப்பட்ட கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோலாம் போடுவேன். ஸோ மெம்பர்ஷிப்பை விருப்பம் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தனியாக வீடியோ போடப்படும். பொதுவாக வீடியோவும் போடுவேன். சரியா, எல்லாமே உங்களோட வரவேற்பை பொறுத்து தான் நான் முடிவு எடுப்பேன். அடுத்து நேரடி அப்பியர் ஆகிறேன் நான். அடுத்த சில வாரங்களில் நிறைய நேரில் கேள்வி கேட்குறாங்க. சில கேள்விகளை ஷார்ட்டில் நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். எஸ்எம்எஸ்லேயே ரிப்ளை பண்ணிடுவேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே. சில பேர் பர்த் டேட்லாம் போட்டு கொடுத்து கேட்குறாங்க. எனக்கு அவங்களோட சூழ்நிலை புரியுது. நம்மளை நம்பி கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். பட் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் ஆடியோ கிடையாது. ஒன்லி டெக்ஸ்ட் தான். அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். உங்கள் கேள்வி பதில்கள், மீனராசியில் வர கேள்வி பதில்களுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் ராசி பலனும் சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். சரியா, இதை மீனராசிக்கு நான் ஒரு சர்வீஸாக பண்ணுறேன். எல்லா ராசிக்கும் பண்ணுறேன். சரியா, வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன் நேயர்களே. வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற ரிட்டன் வியூவர்ஸுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருப்பீர்கள். நல்லா இருக்க வேண்டும். இறையருள் சித்திக்கட்டும். இப்போ குலதெய்வம் ஒரு முக்கியமான தெய்வம். ஒரு மனிதனுக்கு 3 தெய்வம் இருக்குங்க வாழ்க்கையில். குலதெய்வம் நம்ம பிறப்பதற்கு முன்னாடி நிர்ணயிக்கப்பட்ட தெய்வம். நம்ம அப்பா கும்பிட்ட தெய்வம். அடுத்து நம்ம பிறந்த பின்னாடி ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம். இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தை ராசியில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை இஷ்ட தெய்வம்னு மேக்சிமம் சொல்லலாம். இப்போ மீனராசிக்கு இஷ்ட தெய்வம்னா முருகப்பெருமான் தான் வருவார். சரியா, அதனால மீனராசியில் பெரும்பாலும் இருக்கிறவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. முருகனை ரொம்ப வேண்டி வரவேற்பாங்க. முருகனுடைய அருள் சித்திக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து காவல் தெய்வம். ஊரில் ஒரு தெய்வம் இருக்கும். நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் மீனராசியில் ஒரு சங்கரன் கோயில் இருக்கிறீங்க. சங்கரன் கோயில் இருக்கிறீங்கன்னா அங்கே சங்கரநாராயணர் கோயில் இருக்குது. அங்கே ஆடி தபசு விசேஷம். அந்த ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் எல்லாமே நம்ம கும்பிடுவோம். ஸோ அந்த ஊரை காக்கிற தெய்வமும் நம்மளோட தெய்வம் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு 3 விதமான தெய்வங்கள் இருக்குது. 3 விதமான தெய்வங்கள் அவை வாழ்க்கையில் நமஸ்காரம் பண்ணணும், பூஜிக்கணும், தொழணும். ரைட்டு. இப்போ குலதெய்வம் குலதெய்வத்தை எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா வீடியோவில் அதிகமாகும். ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன். குலதெய்வம்ங்கிறது முன்னோர் காலத்தில் பிடிமண்ணை எடுத்து தான் குலதெய்வம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு போவாங்க. அங்கே ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி அருள் சக்தி பெற்றிருக்கும். அந்த சாமியை வேணா எல்லாமே பழிக்கும். அந்த ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து ஊருக்காரங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு அந்த சாமியோட அருளால் பிடிமண் எடுத்துகிட்டு அவங்க ஊரில் வைப்பாங்க. இப்படி பிடிமண்ணால் உருவாக்கப்பட்டது தான் நிறைய தெய்வங்கள். சரியா நேர்களே, அது ஒரு வகையான குலதெய்வ வழிபாடு. அடுத்து ஆகம முறைப்படி நம்ம புராணம் இருக்குது பார்த்தீங்களா, புராணம் இதிகாசத்தின்படி வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. சிவபெருமான், பெருமாள், முருகப்பெருமான், சக்தி இப்படின்னு சில அவதாரங்களை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அதை அந்த காலத்து மன்னர்கள் அதுக்கு கோயில் எழுப்பி, கோபுரம் எழுப்பி, குடமுழுக்கு பண்ணி பரம்பரையாக கும்பிட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி வழிபாடு நிறையா இருக்குது. அந்த வழிபாடு 4 விதமாக இருக்குது. சைவ வழிபாடு, வைஷ்ணவ வழிபாடு, கௌமார வழிபாடு, சக்தி வழிபாடு. இதில் கௌமார வழிபாடுன்னா முருகன் வழிபாடு, சைவ வழிபாடுனா சிவன் வழிபாடு, வைஷ்ணவ வழிபாடுனா பெருமாள், சக்தி வழிபாடு உங்களுக்கு தெரியும், அம்மனை கும்பிடுறது. அம்மனுடைய பீடம் 1008 பீடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 108 திவ்ய பிரவேசம் இருக்குங்காங்க. சிவனுக்கு ஏகப்பட்ட கோயில் இருக்குது. தென்னாட்டில் நிறைய இருக்குது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி. முருகப்பெருமானோட அறுபடை வீடும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இப்படி
ஆகம முறைப்படி இறைவனுக்கு வந்து அனுசாசனம் செஞ்சு வழிபட்ட ஒரு அமைப்பும் இருக்குது குலதெய்வ வழிபாடு. அடுத்து வந்து காவல் தெய்வங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருந்திருப்பாரு. நல்ல மனுஷனா இருந்திருப்பாரு. நியாயம், நீதி, நேர்மைக்கு கட்டுப்பட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் இறந்த பின்னாடி அவர நெனச்சு பூசிப்பாங்க. சரியா? அவரு சமாதி அடையறாரோ இல்லையோ, இயற்கை மரணம் அடைஞ்சாருன்னா, அவர நெனச்சு அவர் வம்சாவளியில வரவங்க அவர கும்பிட்டுட்டு வருவாங்க. அது நாள்பட நாள்பட என்ன ஆகும்னா, குலதெய்வமா மாறிரும். அப்படியே சில குலதெய்வங்கள் உருவான வரலாறும் இருக்கு. அடுத்து வந்து அ காவல் தெய்வங்கள். சரியா? சில பேர் மனிதனா இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீவ சமாதி அடைஞ்சிருவாங்க. அவங்க வந்து ஆண் குருமார்களுக்கு சமமானவர்கள். அப்படி நெறைய பேர் இருக்கிறாங்க. மலையாளம்லாம் நெறைய இருக்கு. மகானா வாழ்ந்தவங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சு, அந்த ஜீவ சமாதிய கும்பிடுற பழக்கமும் குலதெய்வ வழிபாட்டுல இருக்கு. ஸோ, இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 வழிபாடு இருக்கு. குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம்னா என்னன்னா, பரம்பரையா கும்பிட்டு வர்றது தான். தொன்று தொட்டு வழங்குற ஒரு வழக்கம் குலதெய்வம். சரி. குலதெய்வத்த பத்தி ஓரளவு சொல்லியாச்சு. ஜாதகத்துல எப்படி சார் பார்க்கலாம்? நம்ம ராசி கட்டத்துல எப்படி பார்க்கலாம்? அப்படின்னா, மீன ராசிக்கு வந்து குலதெய்வத்த பார்க்கணும்னா, நீங்க ஒரு லக்கணத்துல பிறந்திருப்பீங்க. மேஷ லக்கணம், மிதுன லக்கணம், மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம் ஒரு லக்கணத்துல பிறந்திருப்பீங்க. லக்கணத்த மொத தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் YouTubeல வந்து லக்கணத்த பத்தி சொல்ல மாட்டாய்ங்க. லானான்னு வார்த்தையே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனா லக்கணம் ரொம்ப முக்கியம். உயிர் ரொம்ப முக்கியங்க. இந்த ராசிங்கிறது உடல் தான். இந்த உடல வச்சுட்டு தான் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருக்கிறோம் ஒழிய, உயிர் ரொம்ப முக்கியம். சரியா? அந்த உயிர் ஒண்ணு இருக்க போய் தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அந்த உயிருக்காக தான் வாழ்றோம். வாழ்க்கைக்கு தான் அந்த உடல். சரியா? உயிருங்கிறது வந்து உருவாகுறது. அதுவா வந்துட்டு அதுவா போயிரும். அது வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. ஆனா முக்கியமான ஒண்ணு உயிர், ஆத்மா, ஜீவன். அந்த அதான் லக்கணம் சொல்றோம். இங்க லக்கணத்த பத்தி யாருமே பேச தயாரே இல்ல. ஏன்னா YouTubeல வீடியோ போடுறவங்க வந்து நான் யாரையும் குறை சொல்லல. போதி ஜோதிடத்த பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் அஸ்ட்ரோ ஃபிக்ஷனா பேசுவேன். நமக்கு வந்து வேத ஜோதிடம் ரொம்ப முக்கியம். இது ஒரு புனிதமான தொழில். அறிவியல், கணிதம் சம்மந்தப்பட்டது. அத பத்தி தான் கிரகங்கள வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா நெறைய பேர் இன்னைக்கு வந்து ஈடுகட்டு பேசுறாங்க. அந்த கதை, இந்த கதை, சாமி கதை, எல்லா கதையும் சொல்றாங்க. எடிட்டிங் நல்லா இருக்கு. அவங்க வீடியோல பார்த்தோம்னா, எடிட்டிங் நல்லா பண்ணுவாங்க. அப்படியே எடிட்டிங்ல வந்து அசத்திட்டு வீடியோ போடுறாங்க. மக்கள் நம்புறாங்க. வேற வழி இல்ல. அதாவது இத வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டேன். எது வந்து மலிவா இருக்கோ, அது வந்து சீக்கிரம் வந்து பிரபலம் ஆயிரும். அது வந்து இயற்கை தான். அது அது எல்லா காலத்திலும் இருக்கு. இன்னும் இருக்கும். இன்னும் ஒரு 500 வருஷம் ஆனாலுமே, ஒரு மலிவானது வந்து சீக்கிரம் வந்து ரீச் ஆகும். சரியா? குவாலிட்டி ஆனதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து இயற்கையினுடைய விதி. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. சரியா நேயர்களே? அதுபோல தான் இன்னைக்கு வந்து YouTubeல போடுறாங்க வந்து லக்கணத்த பத்தி யாரும் பேசுறதில்ல. மேலோட்டமா பேசிட்டு, கவர்ச்சியாக, விளம்பரத்துக்காக அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நீங்க அந்த கோயிலுக்கு செருப்பு இல்லாம போனாலே உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறாங்க. நான் சில வீடியோக்கெல்லாம் பார்ப்பேன். நான் யாரையும் குறை சொல்லல. ஏன்னா, அப்படிலாம் வந்து டைவர்ஷன் ஆகுது. செருப்பு போடாம கோயிலுக்கு போனா அப்புறம் புண்ணியம் கிடைச்சிருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எந்த தெய்வமுமே வந்து நம்மள வற்புறுத்தி என் கோயிலுக்கு வான்னு சொல்லவே இல்ல. நம்ம மனமுருகி, மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக வீட்ல இருந்தே சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டாலே எல்லா தெய்வமும் வரும். இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் எல்லா தெய்வமுமே நம்ம வீடு தேடி வந்துரும். நம்ம இல்லமே ஒரு கோயில். அதான் கிரகம்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரக பிரவேசம்னா என்ன? புதுமனை புகுவிழா. அதிலேயே கிரகம்னு வருது. அதனால கிரகம் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட தெய்வம் வந்து நம்ம வீடு தேடியே வந்துரும். சரியா நேயர்களே? அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, கவர்ச்சிகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. சரியா? கவர்ச்சிகள் நெறைய இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நம்ம பக்கம் இருப்போம். ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை யாருக்குமே தோத்து போகாது. குலதெய்வத்த வந்து எப்படி சார் ஜாதகத்தில கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்கணத்துக்கு 5ஆம் இடம். லக்கணத்த தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிறந்த தேதி, டைம் போட்டீங்கன்னா, உங்க லக்கணத்த நான் சொல்லிருவேன். அது வந்து நான் ஒரு சேவையா செய்றேன். அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 5ஆம் இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது வந்து குலதெய்வத்த குறிக்கும். 5ஆம் இடம் சரியில்ல அப்படின்னா 9ஆம் இடத்த பார்க்கலாம். 5ஆம் இடத்துல கிரகம் இல்ல அப்படின்னா, அந்த 5 கூடிய கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு, அத பார்க்கலாம். ஸோ அந்த காம்பினேஷன்ல குலதெய்வத்த கண்டுபிடிக்கலாம். சரி சார், குலதெய்வத்துடைய லொகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? குலதெய்வம் ஆண் தெய்வமோ, பெண் தெய்வமோ சொல்லிட்டோம். காவல் தெய்வமோ, ஏதோ ஒரு தெய்வம்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அந்த குலதெய்வத்தோட லொகேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ராசிய 4 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நில ராசி. இப்ப உங்க ராசி வந்து மீனம் வந்து நீர் ராசி. உங்க ராசி நீர் ராசி, கடகம் நீர் ராசி, விருச்சிகம் நீர் ராசி. அதுபடி மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசி. ரிஷபம், கன்னி, மகரம் நில ராசி. தனுசு, மேஷம், சிம்மம். இது 3மே வந்து நெருப்பு ராசி. இப்ப வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து இதுல ஒரு ராசியா வந்துருச்சுன்னா, அந்த சாமி எங்க இருக்குன்னு சொல்லிறலாம். நெருப்பு ராசியா வந்துச்சுன்னா, அது வந்து மலைக்கு மேல இருக்கும். இல்லன்னா மலை சார்ந்த இடத்துல இருக்கும். அந்த கோயில சுத்தி மலைப்பாங்கான இடமா இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னா, வயக்காடு, வீடு அந்த மாரி இடமா இருக்கும். சரியா? விவசாயம் பண்ற பூமி, இப்படி சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த குலதெய்வம் இருக்கும். காற்று சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னா, அந்த இடத்துல காத்து அடிக்கும். சரியா? காத்து அடிக்கும். அந்த இடத்துல அந்த குலதெய்வம் கோயில் இருக்கும். ஒரே புழுதி மண்டலமா இருக்கும். காத்து அடிச்சுட்டே இருக்கும். காத்துடைய வேகம் அதிகமா இருக்கும். நீர் சம்மந்தப்பட்டது அப்படின்னா, அந்த இடத்துல ஆறு, குளம், கம்மா, கடல் இப்படி இருக்கும். ஸோ
குலதெய்வத்த வந்து இந்த குலதெய்வம்னு கண்டுபிடிக்கலாம். அது எந்த இடத்துல இருக்கு, அத சுத்தி என்ன அட்மாஸ்பியர் அதையும் சொல்லலாம். ஓகே. இப்போ ஓரளவு குலதெய்வத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சார் எனக்கு குலதெய்வமே தெரியல சார். அப்படின்னா என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வமே தெரியுங்க வந்து குலதெய்வத்த தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, வீட்ல சில பூஜை புனஸ்காரம் பண்ணோம்னா, குலதெய்வம் நம்ம கண்ல படும். இல்லைன்னா ஒரு தகவல சொல்லும். நம்பிக்கையின் பேர்ல. இல்லன்னா கனவுல வரும். அப்படி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, காமாட்சி அம்மன் விளக்க வச்சு கும்பிடலாம். காமாட்சி அம்மன் விளக்குல திரி போட்டு, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய் இந்த 3 எண்ணெயில ஒரு எண்ணெய ஊத்தி, தீபம் போட்டு, குலதெய்வத்த நெனச்சு வழிபடணும். கண்டிப்பா குலதெய்வம் வந்து கண்ல தெரியும். வெள்ளி, செவ்வாய் இரவு 8 டூ 9 இத தொடர்ந்து பண்ணி வந்தீங்கன்னா, 7வது வாரம் முடியும்போது கண்டிப்பா ஒரு அ பதில் கிடைக்கும். இது நம்பிக்கையின் பேர்ல. அடுத்து வீட்டு தலைவாசல் நிலம் இருக்கு பார்த்தீங்களா? நிலைய சுத்தம் பண்ணி, சந்தனம், குங்குமம், மாவிலை தோரணம், பூ கூட கட்டிக்கலாம். கட்டி வீட்டுக்குள்ள இருந்து பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை காலையில 4 டூ 6 பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க பண்ணுனீங்கன்னா, பிரார்த்தனை பண்ணணும். வீட்ல இருக்கிறவங்கலாம் ஒருமுகமா உட்காந்து, சரியா? மனப்பூர்வமா வேண்டுனீங்கன்னா, "குலதெய்வமே, எங்களுக்கு உன்னை தெரியல. கண்டிப்பா எங்க குடும்பத்துக்கு வா. நீ யாருன்னு எங்களுக்கு அடையாளம் காட்டு." அப்படின்னு மனமுறி வேண்டுனீங்கன்னா, கண்டிப்பா குலதெய்வம் உங்களுக்கு அருளை கொடுக்கும். அதுபோக வந்து நொச்சி இலை செடிய வாங்கி வீட்ல வளர்த்தாலும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அது வளர, வளர குலதெய்வம் எங்க இருக்குன்னு அடையாளம் காட்டப்படும். இது இப்படி நெறைய வழி இருக்கு. சரி சார், வீட்டுக்குள்ள குலதெய்வம் இருக்கா? எனக்கு குலதெய்வம் தெரியும். நான் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆனா, என் வீட்டுக்குள்ள குலதெய்வம் இருக்கான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னா, வீட்டுக்குள்ள குலதெய்வம் இருக்குன்னு கண்டுபிடிக்கன்னா, வீட்ல பல்லி இருக்கும். எந்த வீட்ல பல்லிகள் அதிகமா இருக்கோ, அந்த வீட்ல குலதெய்வம் இருக்கும். பல்லிகள் வந்து கவுளியா அடிக்கும். சில நேரம் டக்கு டக்குன்னு அடிக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ள குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். பசுமாடு வெளிய நின்னு கத்தும். நம்ம வீட்டு பக்கம் போம்போது அம்மான்னு சத்தம் போட்டுச்சுன்னா, குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து பறவைகளோட சத்தம் வீட்ட சுத்தி நெறைய இருக்கும். நெறைய பறவைகள் வீட்டு மாடியில வந்து உட்காரும். குறிப்பா காக்கா வந்து காக்கா காக்கான்னு கத்தும். காக்கா வந்து பிதர்களுடைய சின்னம். ஸோ பிதர்களோட ஆசீர்வாதம் நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிதர்கள் வழிபட்டது தானே குலதெய்வமே. அடுத்து வந்து இப்படி நெறைய சொல்லிட்டு போலாம். துளசி செடி வாடாம இருக்கும். துளசி செடி வீட்ல இருந்துச்சுன்னா வாடாம நல்ல நறுமணத்தோட இருக்கும். பூக்கள் நெறைய பூக்கும் வீட்ல. பூச்செடி இருந்துச்சுன்னா பூக்கள் நெறைய பூக்கும். நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அதுபோக வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்க வச்சுக்கோங்க. ஒரு துறவி வராரு, ஒரு சாமியார் வராரு, ஒரு ஆன்மீகவாதி வராரு, ஒரு நல்ல ஜோதிடர் வராரு. இவங்கலாம் வந்து நல்ல மனுஷனா இருக்கணும். ஆண்டவனோட அருள் பெற்றவர்களா இருக்கணும். சரியா? அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, அந்த சொல்லிருவாங்க. வீட்ல ஒரு நறுமணம் இருக்கும். அது அவங்களுக்கு தெரியும். சரியா? அந்த நறுமணம் இருக்கும். வீட்ல ஒரு வாடை அடிக்கும். இந்த வீட்ல குலதெய்வத்துடைய அணுக்கிரகம் இருக்கு. குலதெய்வம் குடியிருக்குன்னு சொல்லிருவாங்க. அதுபோக வந்து வீட்ல கப் அடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில வீட்ல கப் அடிக்கும். அத அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. அங்க குலதெய்வம் இல்லன்னு அர்த்தம். கூடுதலாக இன்னொன்னு சொல்ல வரேன். குலதெய்வம் வீட்ல இருந்துச்சுனாலே வீடு வந்து சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்குன்னா எப்படின்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்ல யாருக்கும் வந்து எதுவும் நடக்காது. வீட்ல இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க. கஷ்டப்பட்டாலுமே நிம்மதியா இருப்பாங்க. யாருக்கும் நோய் நொடி அந்த அளவுக்கு வராது. சில கம்ப்ளைண்ட் இருக்கும். காய்ச்சல், மண்டையடி வந்துட்டு போகும் ஒழிய, சில வீட்ல எப்ப பார்த்தாலுமே உடம்புக்கு முடியாம இருக்கும். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தனுக்கு அது ஒடியும், ஒருத்தனுக்கு கால் ஒடியும், கை ஒடியும். கையில கட்ட போட்டுருப்பான். சின்னவனுக்கு முடியலன்னா பெரியவனுக்கு வரும். பெரியவனுக்கு முடியலன்னா மகளுக்கு வரும். மகளுக்கு முடியலன்னா மாமியாருக்கு வரும். எல்லாத்துக்கும் முடியலன்னா அம்மாவுக்கு வந்துரும். அம்மா பார்த்தா கட்டில்ல படுத்து கிடப்பா. அந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் கட்டில்ல ஒரு வயசானவன் படுத்துக்கிட்டே கிடப்பான். இப்படி சில குடும்பம்லாம் இருக்கும். அங்க என்னன்னா, அந்த குலதெய்வத்தோட வாசம் இல்லாம இருக்கும். ஸோ, இத வச்சும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ, இப்படி நெறைய இருக்கு. சரியா? இதத்தான் வந்து திருஷ்டி படுறது, இப்படி நெறைய சொல்லிட்டு போலாம். நான் அதுக்கு வேணா தனியா ஒரு வீடியோ போடுறேன். திருஷ்டி போடுறது. ஏன்னா ராசிக்கு சனி பகவான் வராருல, கண்டிப்பா திருஷ்டி இருக்கும். நான் அதுக்கு வேணா தனியா ஒரு வீடியோ போடுறேன். இதுல அத சேர்க்க வேண்டாம். பட் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு. குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சுன்னா, வீட்ல திருஷ்டி படாது. ஓகே. இப்படியும் வந்து குலதெய்வம் வீட்ல இருக்கா, இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா நேயர்களே? இந்த குலதெய்வத்த கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாதிரி நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுனோம்னா, சிறப்பா பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து குலதெய்வம் குலதெய்வத்த எப்படி சார் வழிபடுறது? அப்படின்னா, குலதெய்வத்த வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போணும். என்னைக்கு போலாம்? அப்படின்னா, பிறந்த தேதி அன்னைக்கு நீங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போலாம். பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு போலாம். சிவனுக்கு வேண்டிய நாட்கள் பிரதோஷம், சிவராத்திரிக்கு போலாம். வர்ற மாசி சிவராத்திரிக்கு போலாம். முக்கியமான நாள். அடுத்து வந்து மத்த நாட்களும் போலாம். திங்கட்கிழமை, ஞாயித்துக்கிழமை போலாம். குலதெய்வம் கோயிலுக்கு. திங்கட்கிழமை சிறந்தது. திங்கட்கிழமை சோமவாரம் சிவனுக்கு உரிய நாள். திங்கட்கிழமை போறது மிகச்சிறப்பா பார்க்கப்படுகிறது. பொதுவாக வந்து குலதெய்வம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து எல்லை போற தெய்வத்த தான் சொல்றாங்க. சுடலமாடசாமி, கருப்பசாமி, அக்கினி வீரபத்திரரு, காளியம்மன், மாரியம்மன் இப்படி சொல்றாங்க. சிலருக்கு வந்து குலதெய்வம் வந்து முருகப்பெருமானும் இருக்காரு, திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜ பெருமாளும் இருக்காரு, சிவனும் இருக்கிறாங்க. ஸோ குலதெய்வம் எல்லா தெய்வங்களுமே குலதெய்வமா இருக்கு. சரியா? அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடு எப்படி சார் அப்படின்னா, குலதெய்வத்துக்குன்னு குலதெய்வம் அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு வழிபாடு தான் முக்கியம். சரியா? கூட்டு வழிபாடு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. கூட்டு வழிபாடு வந்து மிகச்சிறப்பா பார்க்கப்படுது. நீங்க வந்து அத வந்து குடும்பத்தோட போய் தான் கும்பிடணும். சரியா நேயர்களே? தனியா போறது வந்து அந்த அளவுக்கு உகந்ததல்ல. குடும்பத்தோட போயிட்டு வாங்க. பங்காளிகளோட போங்க. பங்காளிகள்னா யாரு? அங்காளி பங்காளிகள். அவங்க கூட போயிட்டு வர்றது மிகச்சிறப்பை தரும். சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க இவங்க கூட போங்க. போயி குடும்பத்த கும்பிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வ பரிபூரணமா கிடைக்கும்.
கூட்டா வழிபடுறதுல வந்து கூட்டு பிரார்த்தனையில ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும். சரியா நேயர்களே? அதுக்கு முன்னாடி முக்கியமானத ஒண்ண நான் சொல்லணும், அத சொல்லிர்றேன். இப்ப லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து குலதெய்வத்த பார்க்கலாம். இல்லன்னா 5 கூடையவன் எங்க இருக்கான்னு குலதெய்வத்த பார்க்கலாம்னு சொன்னேன்ல. 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாருன்னா, சிவன் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் இருக்கும். சரியா? சிவன், வீரபத்திரர், காலபைரவர் இப்படி சிவனுடைய அம்சம் உள்ள குலதெய்வம் இருக்கும். அங்க வந்து விபூதி பிரசாதமா குடுப்பாங்க. 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தாருன்னா, பெண் தெய்வங்கள் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன் இப்படி அம்மன்களுடைய வடிவத்துல குலதெய்வம் இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா, முருகப்பெருமான். முருகப்பெருமான் அம்சத்தில் உள்ள தெய்வம் இருக்கும். இல்லன்னா சக்தி வடிவான தெய்வங்கள் இருக்கும். அங்காள பரமேஸ்வரி இப்படி நெறைய அம்மன் பேர் சொல்றேன் பார்த்தீங்களா, இவங்கலாம் வந்து அம்பாள் கிடையாது. ஆனா கொஞ்சம் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள். அதுக்கடுத்து புதன் இருக்கிறாருன்னா பெருமாள் தான். பெருமாளுடைய அவதாரம் பெற்ற தெய்வங்கள குலதெய்வமா பார்க்கலாம். குரு இருக்கிறாரு. குரு இருந்தாலும் சிவசமாதி தான். ஜீவசமாதி, மடாலயம், சாமியார்கள் இருந்த இடம். எ வாழ்க்கை ந ம ச இது யோகியா, ஞானியா, முனிவரா வாழ்ந்து போனவர்களுடைய இடம். இப்ப திருவண்ணாமலையில சில மடங்கள்லாம் நெறைய மடங்கள் இருக்கு. யோகி ராமசுவரத்துக்குமார். அவர கூட சில பேர் குலதெய்வமா கும்பிடுவாங்க. இன்னொரு 200 வருஷம் கழிச்சு அவர கும்பிடுவாங்க. இந்த இவர கும்பிடுறாங்க. ரமண மகரிஷிய கும்பிடுறாங்க. நாராயண குருவ கும்பிடுறாங்க. இப்படி மகான்கள கூட சில பேரு தொன்று தொட்டு சாமியா கும்பிட்டு வராங்க. அதே மாரி வந்து அ சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கிறாருன்னா, அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி அம்சமுள்ள தெய்வங்கள் வந்து குலதெய்வமா இருக்கும். 5ஆம் இடத்துல, பஞ்சமஸ்தானத்துல. சனி பகவான் இருக்கிறாருன்னா, 5ஆம் இடத்துல ஐயனார், சாஸ்தா, கருப்பசாமி, ஐயப்பன் இது மாரி தெய்வங்கள் குலதெய்வமா இருக்கும். ராகு இருக்கிறாருன்னா, உயிர் பலி கேட்கறக்கு தெய்வமா இருக்கும். ரத்த பலி கேட்கிற தெய்வம். காளி, நீலி, சூலி, கடாரி, மாசாணி அம்மன் இப்படி வந்து சில தெய்வங்கள் ஆக்ரோஷமா இருக்கும். அந்த தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு இருக்கும். அந்த தெய்வங்கள் குலதெய்வமா இருக்கும். கேது இருக்கிறாருன்னா, பீடம் தான். சரியா? அங்க வந்து வெட்ட வெளியில பீடம் இருக்கும். கோயில் இருக்காது, கோபுரம் இருக்காது. வெட்ட வெளியில தீபம் ஏத்தி கும்பிடுவாங்க. அதுதான் கேது சம்மந்தப்பட்ட குலதெய்வம். அது ஜீவ சமாதியா கூட இருக்கலாம். இப்ப உங்க ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. 3 நட்சத்திரத்துக்குமே நட்சத்திர கடவுள்கள் இருக்கிறாங்க. அந்த கடவுள் உங்க குலதெய்வத்துக்கு வந்துட்டாங்கன்னா, நீங்க உண்மையிலே குடுத்து வைத்தவர்கள். இப்ப நீங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து ஏகபாதர். ஏகபாதர் சிவபெருமான் தான். சிவபெருமான் வந்து உங்களுக்கு குலதெய்வமா இருக்கிறாரு. அப்படின்னா, நீங்க உண்மையிலே பிறவியிலே குடுத்து வைத்தவங்க. பிறவியிலே வந்து குலதெய்வத்தோட அருள பெற்றவங்க. அடுத்து வந்து உத்திரட்டாதிக்கு வந்து யாருன்னா, ஈஸ்வரன் தான். மகா ஈஸ்வரன். சிவபெருமான் தான். சிவபெருமான் உங்க குலதெய்வமா இருக்கிறாரு. அப்பா வழி தெய்வமா இருந்தார்ன்னா, ரொம்ப சாலச் சிறந்தது. அதுபோக நீங்க வந்து ரேவதி நட்சத்திரம்னா, ஸ்ரீரங்க பெருமாள், அரங்கநாதன். திருச்சியில இருக்கிறார்ல, அந்த அரங்கநாதன் தான். அவரு வந்து ரங்கநாதன் வந்து தெய்வமா இருந்தாலும், நீங்க குடுத்து வைத்தவர்கள் தான். பிறவியிலே வந்து நீங்க வந்து குலதெய்வத்த அருள பெற்றவர்கள். சரி நேயர்களே, இப்ப வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து உங்களுக்கு நல்லதை தரும். கூட்டு பிரார்த்தனையில வந்து 4 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, 4, 5 கிரகங்கள எடுத்துக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி. சனி பகவான். இவங்க 5 பேருமே இந்த குலதெய்வ வழிபாடுக்கு சிறப்பா பார்க்கப்படுகிறது. எப்படி சார் அப்படின்னா, தகப்பன் வழி தெய்வத்த நம்ம கும்பிடுறோம். தகப்பன் வழி தெய்வத்த கும்பிடும்போதே அங்க வந்து சூரியன் வந்துர்றாரு. அதுபோக வந்து சகோதரர்களா போறோம். சகோதரர்களா போய் பங்காளிகளா போய் கும்பிடுறதுனால செவ்வாயோட அனுக்கிரகம் கிடைக்குது. அங்க வந்து எல்லாரும் ஒரு மனதா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோம். மன ரீதியா மனத விட்டு பேசுறோம். இறைவன ஒருமுகமா கும்பிடுறோம். சந்திரன் வந்துருவாரு. அடுத்து வந்து கோயில்ல பூஜை புனஸ்காரம் பண்றோம். அந்த கோயில் குருக்கள் கிட்ட வந்து விபூதி வாங்கி பூசுறோம். நம்மளுடைய சங்கல்பத்தெல்லாம் சொல்றோம். அங்க குருவுடைய அனுக்கிரகம் இருக்கு. அங்க சிவன் வழிபாடு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சனீஸ்வர பகவான் இருப்பாரு. ஏன்னா, அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். நம்ம ஒரு காரியம் பண்றோம், வேலை பார்க்குறோம். ஸோ, சனி பகவான் வந்து நம்ம உடல் உழைப்பின் மூலமா அங்க வந்து நிக்கிறாரு. ஸோ, ராஜகிரகங்கள் 3 பேரு. சூரியன், செவ்வாய், குரு. அதுபோக வந்து சந்திரன், சனி பகவான். இவங்களுடைய ஆதிக்கம் வந்து அந்த குலதெய்வ வழிபாடுல அதிகமா இருக்கு. அதனால தான் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டோம்னா, தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். சரியா நேயர்களே? நம்பணும். நம்பி செஞ்சோம்னா, நல்லபடியா இருப்பாங்க. வருட வருடம் குலதெய்வத்த கோயிலுக்கு ஒரு தடவனாச்சும் போயிட்டு வரணும். வாய்ப்பு இருந்தா எப்பனாலும் போலாம். ஆனா, கண்டிப்பா ஒரு தடவ போயிட்டு வர்றது மிக முக்கியமா பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து குலதெய்வ வழிபாடு அன்னைக்கு சில காரியங்கள் பண்ணலாம். என்ன சார் பண்ணலாம்னா, சக்கரை பொங்கல் வைக்கலாம். முக்கியமா நெறைய பேர் நெறைய நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாரி விழா எடுத்து கொண்டாடுவாங்க, குலசாமி கோயில்ல. ஆனா, குலசாமி விரும்பி கேட்கறது எப்படின்னா, ஒரு கவளம் சக்கரை பொங்கல தான் கேட்குது. ஒரு கவளம் சக்கரை பொங்கல வச்சுருங்க. நீங்க மத்தபடி என்ன படையல் வச்சாலும் சரி, சக்கரை பொங்கல் முக்கியம். ஏன்னா, சக்கரை பொங்கல்ல சூரியன் இருக்கிறாரு. சூரியனுக்கு உகந்தது சக்கரை பொங்கல் தான். அதனால தை மாதம் வந்து எல்லார் வீட்லயும் சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. தை மாதம் சூரியன் மகரத்துல வந்து உத்தராயணத்த நோக்கி போவாரு. மகரத்துல வந்து அவர் உட்கார்ந்துட்டு நல்ல விதமா உத்தராயணத்த நோக்கி போவாரு. ஸோ, சூரியனுக்கும் வந்து குலதெய்வத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா, சூரியன் வந்து சிவன் அம்சமா பார்க்கப்படுகிறாரு. ஸோ, குலதெய்வ வழிபாடே வந்து சிவராத்திரி அன்னைக்கு தான் கும்பிடுறாங்க. ஸோ, சிவராத்திரி முன்னிட்டு கும்பிடுறதுனால சிவனுடைய அம்சம் இன்னைக்கு முழுமையா கிடைக்குது. எல்லா கோயில்லுமே வந்து விளக்கு ஏத்திருப்பாங்க, தீபம் ஏத்திருப்பாங்க. சிறப்பா இருக்கும். அதனால வந்து சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளிய குடுக்கிறவன். சூரியனோட அனுக்கிரம் பெற்ற நாளாக குலதெய்வ வழிபாடு கணிக்கப்படுகிறது. அதனால குலதெய்வ வழிபாடுக்கு உரிய நாள் சிவராத்திரியாக எல்லாரும் பாவிக்கிறாங்க. சரியா? நம்ம பரம்பர பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்தே சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்த குலசாமிய கும்பிடுப்பா அப்படின்னு இருக்காங்க. அதுபோக சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கதிர் உள்ளுக்கு வருது, பூமியில வருது. அது வந்து ஒரு ஃபிக்ஷன் இருக்குது. அது இந்த லூமினார்ன்னு ஒண்ணு வரும். அத பத்தி இப்ப பேச வேண்டாம். ஏன்னா, அது வந்து சயின்ஸ் ரீதியா புரூவிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா, சிவராத்திரி அன்னைக்கு தான் உஷ்ணம் வந்து அதிகமாகும். இப்ப இந்த பனிக்காலம் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப கடந்த ஒரு 10 நாளாவே வெயில் அதிக அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
டெய்லி 35 டிகிரி அடிக்குது. மதுரையிலலாம் 35 டிகிரி சர்வசாதாரணமா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. எல்லா மாவட்டத்திலும் வெயிலுடைய தாக்கம் கூடுது. அது சிவராத்திரியிலிருந்து இன்னும் கூடும். சரியா? சிவராத்திரியிலிருந்து மாசி முடிஞ்சு பங்குனி, சித்திரை அப்படின்னு அக்னி நட்சத்திரம் வந்துரும். அந்த வெயிலுடைய தாக்கம் கூடுறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக, ஒரு குறியீடாக வந்து சிவராத்திரி இருக்கு. பருவநிலை மாற்றத்துக்கும் சிவராத்திரி முக்கியமா இருக்கு. ஒரு ஆதிக்கம் வந்துரும். வசந்த காலத்தின் ஆரம்ப விழா வந்து மகா சிவராத்திரி தான். ரைட் நேயர்களே! சிவராத்திரி அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுங்க. ருத்ராட்சம் போடுறவங்க அன்னைக்கு போடலாம். சரியா? ருத்ராட்சம் போடணும் சார் அப்படி ரொம்ப நாள் நினைக்கிறவங்க, சிவராத்திரி அன்னைக்கு யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். கோயில்ல வச்சு நீங்க நேரங்காலம் பார்க்காம எப்போ வேணாலும் போடலாம். சன்னிதானத்தில வச்சு போடலாம். சிவன் கோயில்ல போடுறது மகா சிறப்பு. ருத்துராட்சம் வந்து 5 முகம் போடுங்க. சரியா? 5 முகம் போடுங்க. நல்ல விதமா பார்க்கப்படுகிறது. அதில நெறைய முகம் இருக்கு. 5 முகம் போடுறது பொதுவானது. நல்ல ருத்ராட்சமா ஒரிஜினலா வாங்குங்க. டூப்ளிகேட் நெறைய கிடைக்குது. அத வாங்கிராதீங்க. ருத்ராட்சத்த வாங்கி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா, தண்ணிக்குள்ள முங்கணும். ஒரு டம்ளர் தண்ணீல உள்ள போட்டீங்கன்னா, அதுக்குள்ள முங்கணும். சரியா? இப்படிலாம் பண்ணிக்கலாம். ருத்ராட்சத்துக்கு வேணா தனியா வீடியோ போடுறேன். ஏன்னா நெறைய நேயர்கள் கேட்பாங்க என்கிட்ட. சார் ருத்ராட்சத்த பத்தி சொல்லுங்க. 1 முகம் போடணுமா? 2 முகம் போடணுமா? 5 முகம் போடணுமா? அதில 27 முகம் இருக்கு. அத போட்டுட்டோம்னா சில காரியங்கள பின்பற்றணும். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். ருத்ராட்சங்கிறது வந்து சிவனுடைய கண்ணீர் துளி. அவர் ஏகாந்தமா இருக்கும்போது, ஆனந்தமா இருக்கும்போது, அவர் விட்ட கண்ணீர் துளி தான் உத்திராட்சமா மாறியிருக்கு. அது ஒரு காய் தான். அது வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில இடத்துல தான் விளையுது மரத்துல. நார்த்ல தான் நெறைய அதிகமா இருக்கு. திண்டுக்கல்ல அ இதுல இருக்கு. சரியா? சிறுமலையில அது வந்து விளையுது. ஓகே. அதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் சிவராத்திரிய பத்தி சொல்றதுனால ருத்ராட்சத்த தவிர்க்க முடியல. அதையும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். இப்படி வந்து குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணினீங்கன்னா மிகச் சிறப்பா பார்க்கப்படுகிறது. அதுபோக குலதெய்வவோட பேர டெய்லி சொல்லணும். குலதெய்வத்த வந்து கும்பிட்டு வந்தாலும் சரி, குலதெய்வத்து ஃபோட்டோவ டெய்லி வச்சு வீட்ல கும்பிடுறது மிகச் சிறப்பு. குலதெய்வத்து படத்த கும்பிட்டுட்டாலே உங்களுக்கு வந்து வீட்ல வந்து எந்த பிரச்சனையும் வராது. சரியா? குலதெய்வத்தோட அருள் இருக்கணும். ஒரு உயிர எடுக்க வர்ற யமதூதர்கள் கூட குலதெய்வத்துக்கிட்ட அருள் பெற்று தான் அந்த உயிர எடுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு குலசாமிய கும்பிடுறோம்னா, அந்த சாமிய கும்பிடுறவருடைய கடைசி காலத்துல யமதூதர்கள் வந்து அந்த உயிர எடுக்க வராங்கன்னா, குலசாமி கிட்ட கேட்பாங்க. அவரோட உத்தரவின் பேர்ல தான் அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்த விட்டு போகும். ஸோ குலசாமி பேர் ரொம்ப முக்கியம். அத ரொம்ப எழுதணும் நம்ம. இப்ப கூட இந்த டெக்ஸ்ட்ல உங்க குலதெய்வ பேர எழுதுங்க. டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. அங்காள பரமேஸ்வரி துணை, ஐயனார் துணை, 18ஆம் படி கருப்பசாமி துணை, மதுரை வீரன் துணை அப்படின்னு எழுதி விட்டீங்கன்னா, அதுல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதனால தான் ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்றாங்க. நல்லா படிக்காத பையனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல்ல போய் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாடா அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் எழுத வந்து என்னன்னா, அவனுக்கு வந்து அந்த மனதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துரும். அவன் எழுத ஆரம்பிச்சானா, அப்புறம் படிக்க ஆரம்பிச்சுருவான். சரியா? படிக்க ஆரம்பிச்சுட்டான்னா பாஸ் ஆயிருவான். ஸோ எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியம். கேட்கிறத காட்டிலும், சொல்றத காட்டிலும் எழுதுறது வந்து மனதில நிக்கும். அதனால எழுதி பழகுங்க. குலதெய்வத்தின் பேர்ல எழுதி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவனாச்சும் ஓம்ன்னு போடுங்க. பிள்ளையார் சொல்லி போடுங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாலே எல்லாத்துக்குமே ஒரு முகாந்திரம் கிடைச்சிரும். சில பேர் போடுறதே கிடையாது. பேனாவே பிடிக்காமலாம் நெறைய பேர் இருக்காய்ங்க. கவர்மெண்ட்லலாம் வேலை பார்ப்பாய்ங்க. பேனா பிடிக்க மாட்டாங்க. சரியா? அதுக்குள்ள போக வேண்டாம். இன்னைக்கு நெறைய நடக்கு. எல்லாமே இறைவனுடைய சித்தம் தான். இன்னைக்கு நெறைய நடக்குதுங்க. நல்லா சம்பாதிக்கிறாய்ங்க. பேனா கூட பிடிக்க மாட்டாங்க. ஆனா சம்பாதிச்சுருவாய்ங்க. ஆனா, அவனுக்கு அந்த அமைப்பு இருக்கும். ஜாதகத்தில பார்த்தா அந்த அமைப்பு இருக்கும். தயவுசெய்து பேனா புடிச்சு ஒரு நாளாச்சும் பிள்ளையார் சொல்லி போடுங்க. ஒரு நோட்லயோ, இல்லன்னா ஒரு பேப்பர்லயோ ஏதோ ஒரு இடத்துல இறைவா அப்படின்னு நினைச்சுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு சில காரியங்கள் எழுதுங்க. டெய்லி எழுதணும். ஒரு 4 வரினாச்சும் எழுதணும். எது எழுத வழி இல்ல சார் அப்படின்னா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. உங்க குலதெய்வம் பேர எழுதுங்க. இஷ்ட தெய்வம் பேர எழுதுங்க. உங்க குலதெய்வம்னா அங்காள பரமேஸ்வரி துணைன்னு எழுதுங்க. இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானா ஓம் சரவண பவன்னு எழுதுங்க. உங்க ஊர்ல காவல் தெய்வம் இருக்கு. எசக்கம்மன் இருக்குன்னா, எசக்கம்மான்னு எழுதுங்க. இந்த தெய்வத்த ஒரு நாளைக்கு 2 தடவ, 3 தடவ எழுதுங்க. பேப்பர்ல எழுதுனீங்கன்னா, கண்டிப்பா இந்த தெய்வம் உங்கள விட்டு போகாது. எழுத்துல எழுதுனீங்கன்னா, இதயத்துல தெய்வம் இருக்கும். சரியா? கண்டிப்பா மறந்துறாதீங்க. இப்படி நெறைய தகவல் சொல்லிட்டு போலாம். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டது தான். நீங்க அங்க போணும், இங்க போணும், இந்த அவர பார்க்கணும், இவர பார்க்கணும், எவரையும் பார்க்க வேண்டாம். வீட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் உங்கள பார்க்க வச்சிரலாம். சரியா? செய்யுங்க. கண்டிப்பா சிறப்படைவீர்கள். ரைட் சார். குலதெய்வத்தோட தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அத ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படி ஏன் சார் இருக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும். கர்ம பலன் அது. அது எப்படி சார் அப்படின்னா, மீன ராசியில வந்து சூரியன், சந்திரன், புதன் இருப்பாங்க. அப்படின்னா நீங்க பங்குனி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சூரியன், சந்திரன், புதன் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அ 8ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசிக்கு வந்து 8ஆம் இடம் துலாம்ல சனி பகவான் உச்சமா இருந்தாருன்னா, உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஜாதகத்துல பார்த்துரலாம். ராசி கட்டத்துல. அப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இருக்கும். ஆமா சார், நீங்க சொன்ன அமைப்புல தான் என் ஜாதகம் இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்க ஜாதகத்துல சூரியன், சந்திரன், புதன் இருந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல துலாம்ல சனி பகவான் உச்சமா இருந்தாருன்னா, சுப தொடர்பு இல்லாம இருந்தாருன்னா, கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவாங்க. அவங்கலாம் கம்பல்சரியா குலதெய்வம் கோயிலுக்கு போயே ஆக வேண்டும். சரி சார். நீங்க நெறைய வழி சொல்லியிருக்கிறீங்க. நெறைய மெத்தட் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு குலதெய்வத்த கண்டுபிடிக்க முடியல. சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. என் பேர் ராமசாமி. என்னோட குலதெய்வம் என்ன? அப்படிங்கிறாங்க. ராமசாமி பேருக்கெல்லாம் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ராமசாமி பேருக்கு பலன் சொல்லவும் முடியாது. பேருக்கெல்லாம் யாராலும் பலன் சொல்ல முடியாது. நெறைய ஜோதிடர்கள் அத ஒரு கட்டுக்கதையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள ஏமாத்துறது. பேருக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாதுங்க. பிறந்த தேதி, டைம் இருக்கணும். எந்த ஊர்ல பிறந்தீங்க? இது 3 இருந்தா நம்ம வந்து ராசி கட்டத்த எடுத்துட்டு
அது அது முறைப்படி நம்ம பதில் சொல்லலாம். சரியா? ராசி கட்டம் இல்லாம சொல்ல முடியாது. லக்கணம், ராசி, நட்சத்திரம் இது 3 இருந்தா ஓரளவு சொல்லலாம். சரியா நேயர்களே? மத்தபடி ராசி கட்டம், நவாம்சம், பாவச்சக்கரம், பரல்கள் இன்னும் நெறைய இருக்கு. 10 விதமான அமைப்புகள், 6 விதமான பலன்கள் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல முடியும். சும்மா பேர வச்சுலாம் சொல்ல முடியாது. ராமச்சந்திரன் பேர வச்சுட்டா எல்லாருமே முதலமைச்சர் ஆயிருவாங்களா தமிழ்நாட்டுக்கு? எத்தனையோ ராமச்சந்திரன் சும்மா உட்காந்துருக்காங்க வீட்ல கொட்டாய் விட்டுட்டு. அதுக்காக எதுக்கு சொல்ல வரேன்னா, பேர வச்சுலாம் பலன்கள் சொல்ல முடியாது. நீங்க அதிலயும் போகாதீங்க. யார்கிட்டயும் தயவு செய்து கேட்காதீங்க. உங்களுக்கு பிறந்த தேதி, டைம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இல்லன்னா என்னை மாரி ஜோதிடர்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நெறைய நெறைய பேர் YouTubeல கமெண்ட் பாக்ஸ்ல கேள்விக்கு பதில் போடுறதே கிடையாது. நான் நெறைய பார்க்குறேன். நான் மத்த சேனல்லயும் பார்ப்பேன். அவங்க பேசுவாங்க, வியூஸ் போகும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் பண்ணுவாங்க. அந்த ஹார்டின் போடுவாங்க சிவப்பு கலர்ல. அது மட்டும் யாரோ ஒரு பையன விட்டு போட சொல்லிருவாங்க. ஆனா, அந்த ஜோதிடரோட இன்வால்வ்மென்ட் என்ன? அவர் அந்த கமெண்ட்ஸ பார்த்து பதில் சொல்றாருன்னா, நெறைய பேர் சொல்றதே கிடையாது. அத மக்கள் அத எதிர்பார்க்கிறது கிடையாது. ஏதோ போட்டுட்டு போறோம். அப்படின்னு தான் போறாங்க. அந்த ஜோதிடர் அதுல இன்வால்வ்மென்ட் ஆறாரா, அது யாரும் பார்க்கறது கிடையாது. ஜோதிடர் அத சொல்லணும். அத பார்க்கணும். நான் பார்ப்பேன். ரேண்டமா பார்த்து கமெண்ட் பாக்ஸ்லயே போடுவேன். அதுல சில சிக்கல் இருக்கிறதுனால தான் நேரடியா உங்களுக்கு அப்பீர் ஆகி உங்களுக்கு கேள்வி பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா அத செய்வேன். நீங்க உங்க கேள்வி பதில கேட்கலாம். அ ஒரு ஒரு 10 நாளுக்குள்ள அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு, அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவேன். மீன ராசிக்குன்னு ஒரு வீடியோ போட்டு, உங்க கேள்விகள் கமெண்ட் பாக்ஸ்ல வர கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் நேரடியாவே பதில் சொல்லுவேன். ஓகே நேயர்களே, நல்லது நடக்கட்டும், நல்லதே நினைப்போம். சிவராத்திரி வருது. வர 26ஆம் தேதி புதன்கிழமை. கோயிலுக்கு போங்க. சரியா? போக முடியாதவங்க நான் சொன்ன நாளுக்கெல்லாம் போங்க. போய் இறைவன கும்பிட்டு வாங்க. குலசாமிய கும்பிடுங்க. நல்வழிப்படுங்கள். குலசாமி அருள் இருந்துச்சுன்னா, கோள்கள் ஒண்ணும் செய்யாது. அது கிரகங்கள் செய்ய முடியாததை குலசாமி செய்யும். அது ஒரு பழமொழியே இருக்கு. கோள்கள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். ஸோ குலதெய்வத்த வழிபடுறது மிகச்சிறப்பு. அது குறிப்பா 7 சனி தாக்கம் இருக்கு. ராசியில வேற 4 கிரகங்கள் இருக்கு. ராகு, சுக்கிரன், அடுத்து புதன் வரப்போறாரு 27ஆம் தேதி. அதுக்கடுத்து சூரியன் 13ஆம் தேதி வந்துருவாரு. 13 நாளு. ஸோ 4 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கு. இதுக்கு தனியா வீடியோ போடுறேன். சுக்கிரன் வீக்காறாரு. நீச்ச பங்கம் அடைகிறாரு. அவர் வக்ரம் அடைகிறாரு. சுக்கிரன் வக்ரம் அடைறது ஒரு வகைக்கு நல்லதுதான். ஆனா ராகு கூட சேர்ந்து அவர் கொஞ்சம் ஏற்பாடுல நல்லா இல்ல. சூரியனும் வராரு. ராசிக்கு 6, 8 கூடியவன் ராசிக்கு வரதுனால மீன ராசிக்கு வருகிற பங்குனி மாசத்துக்கு மேல கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லல. நெறைய பேர் இத மாத்தி சொல்லிட்டு இருக்காய்ங்க. சதுர்க்கிரக கூட்டணி அதனால மீன ராசிக்கு ஆகா, ஓஹாங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சூரியன் ராசிக்குள்ள வந்துட்டாருன்னா பிரச்சனை தான். ஏன்னா 6 கூடியவன். ஏற்கனவே 8 கூடிய சுக்கிரன் இருக்கிறான். 6, 8 கூடியவன் ராசியில இருந்துட்டாருன்னா அவ்வளோதான். சரியா? புதன் இருக்கிறாரு. புதன் நீசபங்கம் அடைவாரு. அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா ராகு பிடியில இருப்பாரு. புதன் 4, 7 கூடியவன். சரியா? ஏதோ ஒண்ணு செய்வாரு. குடும்பத்தில மனைவி கூட ஏதோ பேருக்கு இருப்பீங்க வெளிய. பெருசா எதுவும் சாதிக்க முடியாது. பங்குனி மாசம் முழுக்க. நான் அதுக்கு வீடியோ போடுறேன். செவ்வாயும் 4ஆம் இடத்துலருந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு மீன ராசிக்கு. நான் போடுறேன். இருந்தபோதிலும் சனி பகவான் நேர்வலு இழந்திருக்கிறாரு. அஸ்தமன நிலையில இருக்கிறாரு. அவர் மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ஓரளவு பரவால்ல. 23ஆம் தேதி இன்னிலிருந்து தான் அவர் அஸ்தமனம் ஆறாரு. சரியா? 23ல இருந்து மார்ச் 26 வரைக்கும். அதனால அந்த 7 சனி தாக்கத்தில விரயம் குறையும். இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நானு. பலமளந்த சனி பகவான் பல கோடி பலன்கள குடுப்பாருன்னு. அவர் பல கோடிலாம் குடுக்க மாட்டாரு. ஏதோ செலவ குறைப்பாரு. சரியா? உங்களுக்கு விரயம் குறையும். ஏதோ வருமானம் நிக்கும். இன்னைக்கு கோடிங்கிறது சாதாரண வார்த்தையா போச்சு. சரியா? ஒரு சாமானியப்பட்ட மனுஷனே கோடிய சம்பாதிக்கிறான். ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலே மாசம் 3,00,000 வேலை பார்த்து 3,00,000 வந்தாலே 2 வருஷத்துல 1 கோடி வந்துரும். சரியா? அதனால கோடின்னா நீங்க பெருசா நினைக்காதீங்க. கோடிகள் கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் ஒண்ணும் கிடையாது. கோடிகள் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆயிப்போச்சு. தங்கம் பவுன் கிராம் ரூ. 8,000 வரப்போகுது. அப்ப எதுக்கு கோடிக்கு மதிப்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சரியா? 5 பவுன் நகை வாங்குனாலே அவன் லட்சாதிபதி ஆகணும். லட்சத்துக்கு மேல இருந்தா தான் 5 பவுன் வாங்க முடியும். ஒரு பவுன் 65,000 5 பவுன் வாங்கணும்னா ரூ. 3,30,000 ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா நேயர்களே? அதனால கோடிகள பத்திலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. கோடிகள் எல்லாத்துக்கும் சாத்தியப்படும். நம்ம நல்லபடியா இருந்தோம்னா கண்டிப்பா கோடிகள் வந்துரும். இந்த மீன ராசியில இப்ப ஒருத்தர் கேட்கிறாரு. 25 வயசு ஆகுது. அவன் நல்லா யோசனை பண்ணி ஒரு தொழில ஆரம்பிச்சு நல்லபடியா போனான்னா 3 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிரலாம். சாத்தியப்படும். என்கிட்ட ஜோசியம் பண்ணி, ஜோசியம் பார்த்து நான் சில அமைப்புகள சொல்லி கோடீஸ்வரர் ஆனவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆமா சார், நீங்க சொன்னபடி தொழில் ஆரம்பிச்சேன். இப்ப நல்லா இருக்கிறேன். 1 கடை 2 கடை ஆயிருச்சு. நல்ல பிசினஸ் பண்றேன். நல்லா போயிட்டு இருக்கு. சொல்றாங்க. சாத்தியப்படுது. அதனால கோடிகள்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த தலைப்பு நல்லா தான் இருக்கு. தம்பெயில்ல கூட போடலாம். இருக்கட்டும். நம்ம குலதெய்வத்த பத்தி பேசுறதுனால சில நல்ல வார்த்தைய சொல்லி நிறைவு பண்றேன். தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்க. சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு. அது உங்க சாய்ஸ் தான். அதுபோக மெம்பர்ஷிப் ஆகுறதுக்கு லாகின் பண்ணுங்க. அதுக்கு தனியா வீடியோ போடுவேன் நானு. சரியா? அது அது எப்படி அதோடைய வரவேற்ப பொறுத்து அதுக்கு ஏத்த மாதிரி முடிவு பண்ணுவேன். நல்ல விதமா அத ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசினியருக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடு ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கட்டும். குலதெய்வத்த கொண்டாடுங்க, கும்பிடுங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. இன்னும் 2, 3 நாள் தான் இருக்கு. தயாராகிக்கோங்க. சரியா நேயர்களே? அனைத்தும் நலம்படும். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க் யூ.